எல்லாரும் என்னைய மாதிரி யாரும் படம் பார்த்துருக்க மாட்டாங்க. 5th படிக்கிறதுலேருந்து நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் தனியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. நம்மளுக்கு ஃபேவரட் தேட்டர்னா நான் பழங்காலம் இருக்குது, மாப்பிள்ளையார் தேட்டர் தான் அடிக்கடி போவேன். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தேட்டரு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தேட்டர் ரொம்ப பிடிச்சி ஒவ்வொரு தேட்டராக படம் பார்க்க ஆரம்பிச்சு எல்லா மதுரையில் இருக்க எல்லா தேட்டர்லையும் படம் பார்க்கணும்னு வந்து அப்படியே கடைசியாக இங்கே வந்தேன். இங்கே வந்து நான் பார்த்து ஃபேவரட் படம்னா ஆலவந்தான் படம் ரிலீஸ் ஆனப்போ ஃப்ளாப் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து நான் வந்து சினிமாவை ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அந்த சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் நல்லா பார்ப்பேன். இங்கே டிடிஎஸ்ன்ற சவுண்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அந்த ரச்சகன் படம் இங்கே தான் பார்த்தேன். வாலி படம் வந்து படம் டிடிஎஸ் கிடையாது, ஆனால் வந்து இங்கே டிடிஎஸ் சவுண்டில் வந்து மிரட்டி விட்டாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. இவங்க சவுண்ட் சிஸ்டம் வந்து அப்போ வந்து சோனி போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்ப்போம் ஸ்பீக்கர் என்னென்ன ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க எல்லாமே செக் பண்ணுவோம். தேட்டர் பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பீக்கர் போட்டிருந்தாங்க. சோனி ஸ்பீக்கரில் உண்மையிலே தேட்டர் சவுண்டு வாலி படம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்காண்டி 2 தடவை பார்த்தேன். ஆனந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீன், அந்த மிலிட்ரி சீன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஏசியெல்லாம் அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் ஏசி இருக்கும். ஃபுல் ஏசியில் வந்து அந்த சீன் பார்க்கல உண்மையிலே நம்ம அந்த இடத்துல காஷ்மீர் அந்த தீவிரவாத கூட்டம் அந்த இடத்துக்குள்ள இருக்கமோ அந்த ஒரு ஃபீல், அந்த ஏசி அந்த ஃப்ளோ அந்த மாதிரி இருந்துச்சு தேட்டரில் படம் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த சொல்லிக்கிட்டே போகலாம். இது பேசினோம்னா இன்றைக்கி பூரா கூட பேசலாம், ஒரு நாள் பேசலாம், அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அம்பியா தேட்டரு. கண்டிப்பாக அந்த தேட்டர் வந்து இடிக்கிறது வந்து நேற்று கேட்டதுலேருந்து ரொம்ப என்னோட ரெகுலர் ஒர்க்கே ஓடலை. என்னடான்னு ஒரே மனசு பூரா ஒரே ஒரு அலைபஞ்சு இருந்துச்சு, ரொம்ப சோகமாயிருச்சு. ஆனால் ஒரு ஓனர் இன்டர்வியூ பார்த்தோம், வரும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம், கீழே பார்க்கிங் ஏரியா அதெல்லாம் பார்த்துட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. வரும்னு நினைக்கிறோம், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். இதே அம்பியான்ற பேர்லேயே திருப்பி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த நியூ புதுசாக வர காம்ப்ளெக்ஸில் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இடிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக மதுரை மக்கள் எல்லாத்துக்கும் சோகம் தான்.